அனைவருக்கும் வணக்கம். பீட்டர் பேசுகிறேன். வேர்ஹவுஸ் வேலை சம்மந்தமாக போலந்து நாட்டில் வேர்ஹவுஸ் வேலை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒர்க் பர்மிட் ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். குரூப்பில் நிறைய மெசேஜ் போட்டிருக்கேன். அதுபோக இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். போலந்தில் இருக்கிற ஏஜென்ட் மேடம் அவங்க வாட்ஸ்அப் பண்ணியிருக்க மெசேஜ் முதல்ல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். அவங்க என்ன மெசேஜ் பண்ணுறாங்க, எப்போ ஒர்க் பர்மிட் ரெடி ஆகுது அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ 2வது பேட்சுக்கு அப்ளை பண்ணியிருந்த பசங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்திருக்கு. மகிழ்ச்சியான செய்தி. இன்றைக்கி தான் வந்திருக்கு. இப்போ தான் அவங்க கிட்டத்தட்ட 1 மாதம் தான் ஆகுது. ஒரே மாதத்துலேயே அவங்களுக்கு செகண்ட் பேட்சுக்கான பசங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்துடுச்சு. மகிழ்ச்சியான செய்தி. இன்னும் அவங்க பசங்களோட தெரிவிக்கல. வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். யார் யாருன்னு பார்ப்போம். சரிங்களா? செகண்ட் பேட்சில் அப்ளை பண்ணவங்களுக்கு சதீஷ்குமார் சக்திவேல், அந்த பையனுக்கு ஒர்க் பர்மிட் வந்துடுச்சு. அப்புறம் 2வது பையன் விஜயகுமார் சக்திவேல், அந்த பையனுக்கு ஒர்க் பர்மிட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 3வது காத்தாராயன் பரசுராமன், அவங்களுக்கு வந்துடுச்சு. அடுத்து சார்லஸ் விக்டர் சாலமன் ராயர், இது ஃபஸ்ட் பேஜில் உள்ளவங்க. இதை திருப்பி அமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை செகண்ட் டைம் இன்னொரு கம்பெனி அப்ளை பண்ணிட்டாங்கன்னு தெரியல. மேலத்திட்ட கேட்குறேன். ஓகே, இப்போ 3 பேருக்கு வந்திருக்கு. இன்னும் அப்ளை பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வரும். வெயிட் பண்ணுங்கள். மேபி நாளை மறுநாளுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? மகிழ்ச்சியான செய்தி. செகண்ட் பேட்ச் பசங்களுக்கும் வந்துடுச்சு. ஒர்க் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஓட் பண்ணி பார்க்கல. டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ மெசேஜ் போட்டிருக்கேன். மெசேஜ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மகிழ்ச்சியாக இன்றைக்கி சிங்கப்பூர் டயத்துக்கு 8:58 9 மணி போல் அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு குரூப்பில் பரிமாறிட்டுருக்கேன். அது போக நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள். ஃபஸ்ட் பேட்ச் பசங்களுக்கும் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து செகண்ட் பேட்ச் பசங்களுக்கும் ஒர்க் பர்மிட் இப்போ வந்துடுச்சு. அங்கே இருக்குது. நமக்கு கொரியர் பண்ணணும். சரிங்களா? ஓகே. 3வது பேட்ச் பசங்களுக்கு இப்போ கொஞ்சம் பணம் கட்டியிருக்காங்க. கொஞ்சம் பேர், மீதி பேர் கட்டுங்க. வர 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளே கட்டினீங்கன்னா 3வது பேட்ச் பசங்களுக்கு அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுருவேன். அவங்களுக்கு அடுத்த மாதம் ரெடி ஆகிடும். ஒர்க் பர்மிட் ரெடி ஆகிடும். நீங்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணி ஆகஸ்ட் மாதம் வெப்சைட் புதுசாக ஓப்பன் ஆகுது. எம்பசி வெப்சைட், போலந்துக்கான எம்பசி வெப்சைட், கவர்மெண்ட் எம்பசி வெப்சைட் ஓப்பன் ஆகுது. நம்ம கூடிய சீக்கிரம் முன்கூட்டியே பதிவு பண்ணோன்னா இன்னும் ஒரு 3 மாதத்தில் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நல்ல பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சேம் எம்ப்ளாயர் கிடையாது. ஒவ்வொரு தடவை நம்ம அப்ளை பண்ணும்போதும் வெவ்வேறான எம்ப்ளாயர் நம்ம பிடிச்சி ஏஜென்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம ஒரே கம்பெனி அப்ளை பண்ணுறோம், எல்லாருக்கும் அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு டைமும் நமக்கு வித்தியாசமான எம்ப்ளாயர் தான் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். சரிங்களா? ஆமாம், அவங்கவுங்கள லக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இனிமேல் ஃப்யூச்சரில் பாருங்கள். என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க உடனே கரெக்டாக பாருங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க குரூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். பொறுமையாக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அடுத்து உங்களுக்கான உங்கள் பாஸ்போர்ட்டை அனுப்பிச்சி விடுங்க. அப்ளை பண்ணி விட்றேன். அடுத்த 1 மாதம் அல்லது 1.5 மாதத்தில் இதேமாரி உங்கள் ஒர்க் பர்மிட் வந்துடும். 3 வருஷம் ஒர்க் பர்மிட் இருக்குது, 1 இயர் ஒர்க் பர்மிட் இருக்குது. ஒரு எம்ப்ளாயரை பொறுத்து இருக்குது. சரிங்களா? நிறைய டிஃப்ரென்ஷியேட்டில் இருக்குது. எல்லாமே சம்டைம்ஸ் 3 வருஷம் சொல்ல முடியாது. ஒரு சிலது 1 இயரும் இருக்குது. ஓகே, இதான் முக்கியமானது. அதுபோக 2க்குமே பார்த்தோன்னா இப்போ தற்சமயத்துக்கு 1,50,000 வாங்குறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேறு எந்த ஏஜென்ட்டாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். மிக குறைந்த காசில் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுக்குறேன். நல்ல ஒர்க் பர்மிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. விசா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்ளை பண்ணி பார்ப்போம். பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க பொறுமையாக குரூப்பில் வெயிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் பாருங்கள். ஒரு வருஷம் கூட தொடர்ச்சியாக இருந்து குரூப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? அது போக நம்மளுடைய யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க வரட்டும். வேலை தேடுறவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி விடுங்க. நான் உண்மை நேர்மையாக இருக்கேன். சரிங்களா? என்கிட்ட பணம் கட்டி போகிறவங்களுக்கு என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃபு எல்லாமே நான் கொடுக்குறேன். தம்பி, உங்களுக்கு ஒர்க் பர்மிட், ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுக்குறேன். அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதில் எதாவது மிஸ்டேக்குன்னா உங்களுக்கு மற்ற பணமும் கொடுத்துருவேன். விசா வரதும் வராதுங்கிறது எம்பசி கீழே தான் இருக்குது. அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாது. உங்களுடைய கிடைச்சின்னா லக்கு. 1 லட்சத்துக்கு மேலே சேலரி இருக்குது. லைஃப் செட்டில்டு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கிடைச்சின்னா அதுக்கப்புறம் நிறைய லைஃப் செட்டில்டு பண்ணலாம். 1 வருஷத்துக்கு 12 லட்சம் போல் மினிமம் சம்பாரிச்சிடலாம். 2 வருஷத்துக்கு 24 லட்சம். அழகாக வீட்டை சுற்றி இடம் வாங்கலாம், லேண்ட் வாங்கலாம், லைஃப் செட்டில்டு ஆகும்.
ஓகேங்களா? அது ரொம்ப ஆசை வார்த்தை காட்டுறேன்னு சொல்லாதீங்க, அப்படி நினைக்காதீங்க. பாசிபிலிட்டியாக தான் பாசிபிலிட்டியாக நம்ம நினைக்கணும். சரிங்களா? நெகட்டிவாக நினச்சின்னா அப்புறம் நெகட்டிவாக தான் நடக்கும். பாசிட்டிவாகவே நினைக்கணும் நம்ம எப்போதுமே. ஏன்னா வேலைவாய்ப்பில் பல இடத்துல தேடுறீங்க, பல டூப்ளிகேட் ஏஜெண்ட்டை நம்பி போயிடுறீங்க. நான் ஒரிஜினலாக இருக்கேன்னு பல வகையில் ப்ரூவ் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு டவுட்னா எந்த வகையில் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள், அந்த வகையில் நான் ப்ரூவ் பண்ணுறேன். சரிங்களா? என் பேர் வந்து பீட்டர். தற்சமயத்து சிங்கப்பூர் நம்பர் வந்து +65 90616128. தற்சமயம் சிங்கப்பூர் நம்பர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் யூரோப் நானும் போவோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நேரடியாகவே வேர்ஹவுஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த வேர்ஹவுஸ் எப்படி இருக்குது, எப்படிலாம் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கிறத வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டு நம்பிக்கை வந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணி வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? தற்சமயம் சிங்கப்பூரில் இருக்கேன். அங்கே போய்ட்டோன்னா இந்த நம்பர் ஸ்டாப் ஆகிடும். உடனே ஸ்டாப் பண்ண மாட்டேன். 1 இயர் ரன்னிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், பர்மனன்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? 2 நம்பர் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதில் இந்த மெசேஜ் வருதுன்னு தெரியாது, எதில் சேவ் பண்ணுறதுன்னு தெரியாது, ரிப்ளை பண்ணும்போது அவங்க ஏற்கனவே என்ன பேசுனாங்க தெரியாது. அதனால தான் 2 நம்பர் கொடுக்காமல் இருக்கேன். நம்பரை க்ளோஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. இருந்தாலும் எல்லோரும் இதை வேறு நம்பருக்கு மாறிட்டாங்கன்னா நான் ஈஸியாக ஒரே நம்பருக்கு மாறிவிடும். பர்மனெண்ட்டாக இந்தியன் நம்பருக்கு வந்துடுறேன் பின்னாடி. ஆல்ரெடி இந்தியன் நம்பர் இருக்குது. பட் இப்போ கொடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? 3rd பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. பணம் கட்டுறவங்க சீக்கிரம் கட்டுங்க, அவங்களுக்கு அப்ளை பண்ணிடுறோம். இதேமாரி அடுத்த நல்லா 2 மாதம் சொல்லியிருந்தேன், இப்போல்லாம் ஒரே மாதத்தில் ரெடியாகி வருது. சரிங்களா? ஒர்க் பர்மிட்டு குயிக்காக வந்துட்டுருக்கு. ஓகே தம்பிகளா, நன்றி.